புனிதா கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும், பர்சனலா. மாப்பிள்ள அந்த மாதிரி இங்க யாரும். அப்ப நான் போறேன். பரவாயில்ல, பேசுங்க. வாங்க வாங்க, போலாம் போலாம், வாங்க போங்க போங்க. புனிதா, நீ பயப்படாத. நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நீ யாரையாவது விரும்பிருக்கியா? உன் மனசுல யாராவது இருந்தா தைரியமா சொல்லு, பயப்படாத. எனக்கு காளிதாஸ் அவங்க பையனை தான் கட்டி வைக்க பேசினாங்க. நல்ல பையன், நமக்கு சொந்தம். அவனை உனக்கு பிடிச்சிருக்கா? நீ எதுக்கும் கவலைப்படாத. ராதாவை அவங்க அம்மா வறுமைக்காக 50,000 ரூபாய் ஜமீன்தாருக்கு வித்ததுனால அவளோட வாழ்க்கையே போயிடுச்சு. அதே மாதிரி கமலியோட அப்பா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வசதி இல்லாததுனால அவளோட வாழ்க்கையே தடமாறி போயிடுச்சு. இது எல்லாத்துக்குமே பணம் தான் காரணம். இந்த புனிதாவையாவது அவ ஆசைப்பட்டு மாப்பிள்ளையோட சேர்த்து வைக்கணும். அதுக்கு பணம் தடையா இருக்க கூடாது. நீங்க காளிதாஸ் முகர்ஜி தானே? ஆமா, நான் தான் காளிதாஸ் முகர்ஜி. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீ யாரு, என்ன பேசணும்? என்னோட பேரு கண்ணன். நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா உங்க 2வது மகனோட கல்யாணத்தை பத்தி உங்ககிட்ட நான் பேசணும். என்ன சொல்லு. சந்திரசேகர் முகர்ஜியோட பொண்ணு புனிதாவை உங்க பையனுக்கு கல்யாணம் பேச முடிச்சு அது நின்னு போச்சு இல்லையா? ஆமா, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அதுக்கு என்ன இப்போ? எவ்வளவு அழகான பொண்ணு, நல்ல குடும்பம், இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? ஆமா, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா தகுதின்னு ஒண்ணு வேணும் இல்ல. இந்த காளிதாஸ் குடும்பத்துல சம்பந்தம் வைக்கிறதுக்கு ஒரு தராதரம் வேணும் இல்ல. தகுதி நீங்க எதை நினைக்கிறீங்க? அந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வர நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம வீட்டுக்கு வர போற மருமக எப்படி இருக்கணும்னு நாம தான் முடிவு பண்ணணும். படிச்ச பொண்ணா வசதியோட என் பையனை கட்டிக்க எத்தனையோ பேர் கியூல நிக்கிறாங்க. அது உனக்கு தெரியுமா? அதான் உங்க பையனுக்கு 50 பவுன் விலை பேசி வச்சிருக்கீங்களே, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதான உங்க பையனோட மதிப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. நான் கூட அதிகமா எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, நீங்க கேட்டத நானே உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஆச்சரியமா இருக்கு. சம்பந்தமே இல்லாம நீ வந்து கொடுக்கறேன்னு சொல்ற. அந்த குடும்பத்துக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீ யாரு? நீ எதுக்கு கொடுக்கறேன்னு சொல்ற? என்னோட மாமா பொண்ணு தான் அந்த புனிதா. உங்களோட தகுதிக்கும் உங்க பையனுக்கும் விலை கொடுத்து நான் சேர்த்து வைக்கிறேன். உங்களுக்கு தேவை பணம், அதை யார் கொடுத்தா என்ன? அதுதானே தகுதி நீங்க நினைக்கிறீங்க. அதுக்காக இந்த கல்யாணம் நிக்க வேண்டாம். வரதட்சணை வாங்கலன்னா உங்களோட தகுதி குறைஞ்சிரும் நினைக்கிறீங்கல்ல? எனக்கு உன் பணம் தேவையில்லை. அப்ப இந்த கல்யாணம் நடக்கும். என் பையனுக்கும் அந்த புனிதாவுக்கும் கல்யாணம் நிச்சயம் நடக்கும். வரதட்சணை இல்லாம. இந்த காளிதாஸ் முகர்ஜி கௌரவத்தை விட்டுட்டேன். உன் பேச்ச கேட்டு நான் மாறிட்டேன். வரேன். நுரையீரல நிறைய சளி கட்டிருக்கு, அதான் மூச்சு விட முடியல. டாக்டர் என்ன சொல்றீங்க?
பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு பார்க்கணும். இல்லைன்னா நிலைமை ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் ஆயிரும். கொஞ்சம் உடனே ஏற்பாடு பண்ணுங்க. அட கடவுளே. ராதா, நான் தான் உன் பக்கத்துல இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? உன் கைப்பட்ட ஒண்ணு தெரியுது. பரவாயில்ல, உங்களுக்கு சீக்கிரமா குணமாயிடும். நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க பக்கத்துல இருந்து உங்களுக்கு கவனிச்சுப்பேன்ல. ராதா, யாரும் உன்னை பார்க்கலையா இங்க? உன்னை ஏதாவது கேட்டாங்களா ராதா? அது எதுக்கு இப்போ? நீ என்ன சொன்ன ராதா? உங்களை பார்த்துக்க வந்த நர்ஸ்ன்னு சொன்ன அப்படித்தானே என்னால சொல்லிக்க முடியும். உங்க மனைவின்னு என்னால சொல்லிக்க முடியாதே. என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம் ராதா. உங்களுக்காக நான் எதையும் தாங்கிப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? உள்ள வாங்க டாக்டர், உள்ள வாங்க வாங்க. பரவாயில்லையே கண்ணன், யாருமா நீ? சளி ரொம்பவே குறைஞ்சிருக்கு. மாத்திரையை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க கண்ணன். சரிங்க டாக்டர். கண்ணா, இந்த பொண்ணு யாரு? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இவரை எப்படியாவது குணப்படுத்துங்க டாக்டர். இனிமேல் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஒரு 2 நாள் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவார். ஏன்பா கண்ணா, இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்க எனக்கு. ஆமா, நான் கூட எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. நீ ஒரு நர்ஸ் மாதிரி இல்லாம ஒரு மனைவி மாதிரி என் கூடவே இருந்து என்ன நீ பாத்துக்கிற. மாமா கிட்டையும் டாக்டர் கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்க. God bless you. ராதா, ஏன் ராதா, ஏன் அழற? வாங்க, நாம சீக்கிரமா நம்ம ஊருக்கு போயிடலாம். நீங்க வேலைக்கு ஊருக்கு போய் தான் ஆகணுமா? ஆமா, கண்டிப்பா போகணும். நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? நீங்க இங்கே இருந்துகிட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம்ல. கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டுட்டேன். நான் போயே ஆகணும் ராதா. வரலன்னு சொல்லிடுங்க. நீங்க இங்கேயே என் கூடவே இருந்தீங்கன்னா நான் உங்களை நல்லா பார்த்துப்பேன்ல. எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? அப்ப நானும் உங்க கூட வரேன்.
நானே கான்ட்ராக்ட்ல போறேன், நீ வர முடியாது. ரொம்ப கட்டுப்பாடு அதிகம். அப்படின்னா நான் உங்க கூட வரதுக்கு வேற வழியே இல்லையா? நான் முதல்ல போய் அப்புறம் ஏற்பாடு பண்ணணும். நாளைக்கே நம்ம ஊருக்கு போலாமா? எனக்கு வேலை இருக்கு. எனக்காக கூட வரணும். உனக்காக தான் இப்ப நான் இங்க வந்து இருக்கேன். எனக்காக வேணாம், உன்னை விரும்புறாளே அந்த கமலிக்காகவாவது போயிட்டு வரலாம்ல. என்ன விட உன்னை அதிகமா விரும்புறாளே அவளை நான் பார்க்கணும், அதுக்காகவாவது போலாம். வாங்க கண்ணன். எப்படி இருக்க பத்மா? நல்லா இருக்கேன். எங்க கமல் இல்லையா? எங்கேயோ வெளியே போனாங்க. அதோ வந்துட்டாங்க. வாங்க கண்ணன். எனக்கு தெரியும் நீங்க 2 பேரும் வருவீங்கன்னு. என்ன தெரியுமா உனக்கு? தெரியாது. இதுக்கு முன்னே என்ன பார்த்திருக்கியா? பார்த்ததில்ல. உன்ன இளவரசி மாதிரி அரண்மனைக்குள்ளேயே வாழற என்ன நீ பார்த்திருக்க முடியாது. என் பேர் ராதா. இவர் உன்னை பத்தி என்கிட்ட நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. அத உன்னை பார்க்க வந்தேன். உன்னை பார்த்ததுல சந்தோஷம். அட நம்ம கண்ணா எவ்வளவு நாளாச்சுப்பா உன்னை பார்த்து. ஆச்சரியமா இருக்கு. எப்ப கண்ணா வந்த? காலையில. எப்படி இருக்க கண்ணா? நல்லா இருக்க. என்னாச்சு ஜாகிர்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நல்லதான் இருக்க கண்ணா. இனிமேல் இந்த ஆசிரமத்தோட பொறுப்புகள் எல்லாம் நீதான் ஏத்துக்கணும். என்ன பொறுப்பு ஜாகிர்? சொல்றேன். தீர்க்காயுசா இருங்க. ஜெய் ஸ்ரீராம். நம்ம ஆசிரமத்தோட குருஜி இவர்தான். ரொம்ப நல்லவர். பார்த்தாலே தெரியுது நல்ல வசதியான மனுஷன் தான். ஆமா, என்னவோ பொறுப்புன்னு சொன்னியே. சொல்றேன். அதாவது கண்ணா, இந்த ஆசிரமத்துக்கு வர நன்கொடைய வசூல் பண்ணி அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு நீ முன்னாடி இருந்து பூஜைகளை நடத்தணும். ஜாகிர், அங்க வரது யாருன்னு தெரியுதா?